ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சத்யசாயி யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள் தொடர். இந்த தொடரில் நாம் காண இருப்பவர் அறம்மிகு வாழ்க்கையையும் திறமிகு இசையையும் பாபா காட்டிய திசையையும் தன்னகத்தே கொண்டவர். ஆந்திரா குண்டூரில் பிறந்த குலமாதர் இவர். இந்த இதய தங்கத்தை ஈன்றெடுத்தவர்களோ கனகதுர்கா ரவீந்திரநாத். தாளவாத்திய ட்ரம்மர் திரு சிவகுமாரை கரம் பிடித்து தவக்குமார் ஆகிய தமனை ஈன்றெடுத்தவர். இப்போது SS தமனாக நம்பர் 1 டோலிவுட் மியூசிக் டைரக்டராக வெற்றி வாகை சூடிக்கொண்டிருப்பவரின் இசைத்தாய் இவரே. 43 வயதிலேயே கணவரை பிரிந்து பேரிறைவன் பாபாவின் காலடியில் தன்னையே சரணாகதி செய்து சாத்வீக வாழ்க்கை வாழ்பவர் இவர். காஞ்சி பட்டுடுத்தி எனும் மெல்லிசை மன்னர் MSV திரைப்பாடலை பாடியதும் இவரே. பொட்டு வைத்த முகமோ எனும் திரைப்பாடலுக்கு ஹம்மிங் செய்த பெண் குரல் இவரது மூத்த சகோதரி P. வசந்தா. இவரது மாமனாரே அக்கினேனி நாகேஸ்வர் ராவை வளர்த்தெடுத்து திரையில் உயர்த்திய தயாரிப்பாளர் கண்டசாலா பாலரமையா என்பதும் கூடுதல் தகவல். கணவனை பிரிந்தும் கடவுளை பிரியாது கானம் இசைக்கும் இசைக்குயிலான இந்த சாவித்ரி அம்மையார் 30 வருடங்களுக்கும் மேலாக இசைப்பாடல் சேவையை பாபாவின் மேடைகளில் வழங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது மகள் பாபாவின் புட்டபர்த்தி பள்ளி மாணவி, இப்போது பிரபல திரை பின்னணி பாடகியும் ஆகிய யாமினி கண்டசாலா. ஒரு குடும்பமே இசையிலும் இறை சாயி விசையிலும் பயணித்து வருகிறது. அவர்களின் பரவச சாயி அனுபவங்களை முதன்முறையாக நமது ஸ்ரீ சத்யசாயி யுகத்திற்காக மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார்கள் பாடகி சாவித்ரி சிவகுமார், பாடகி யாமினி கண்டசாலா. இதோ வாருங்கள், அவர்களின் அனுபவ வார்த்தையிலும் ஆத்மார்த்த இசையிலும் அகம் நனைவோம். சுவாமி கொடுத்த வாய்ஸ் இருக்கு. பேர் சாவித்ரி. நான் வந்து ரொம்ப ஃபார்ச்சுனேட் பிகாஸ் நான் வந்து சின்ன வயசு ஃபுல்லாகவே என்டையர் ஸ்கூலிங் நான் வந்து புட்டபர்த்தி பிரசாந்தி நிலையம்ல படிச்சிருக்கேன். ஐ எம் யாமினி ஸ்ரீதேவி கண்டசாலா. திஸ் இஸ் மை மதர். சுவாமி நிறைய பாட்டு பாட சொல்லுவாரு, அப்படி பெல் அடிச்ச மாதிரி. Unfortunately, I lost my father in the month of October. So, ஆனா நவம்பர்ல we have to perform for சுவாமி. அது வந்து ஒரு கமிட்மெண்ட். ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா சுவாமி என்கரேஜ்மெண்ட் அளவு இல்லை. அவருக்கு என்ன பண்ணாலும் என்ன சொல்றது தெரியல. நான் இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது, சுவாமி பாட்டு பாட முடியும். அந்த ஹாஸ்டல் லைஃப் அதெல்லாம் ஒரு டிசிப்ளின் மாதிரி, ஒரு ஆர்மி ஸ்கூல் மாதிரி, ரொம்ப குருகுலம் தான் அது அப்படின்னு கேட்டாரு. எனக்கு சுவாமி மகா பிரசாதம் அப்படின்னு சொன்னேன். அது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு 99. அப்புறம் சுசிலாமா சொன்னாங்க, உங்களுக்கு அது பிராப்தம் இருக்கு, வந்திருக்கு. ஸ்டடீஸ் வந்து ஒரு பிட் தான், ஆனா எல்லாமே இஸ் ரிவால்விங் அரவுண்ட் சுவாமி. எனக்கு சின்ன வயசுல இருந்தே சுவாமி ரொம்ப பிடிக்கும். சுவாமினால தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். சுவாமி இஸ் மை பிரெத். சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ், ஆனா ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்கும். ஸோ நான் எப்பவுமே அம்மாவோட ஃபோனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. நம்ம எல்லாருமே இங்க வந்து நம்ம பர்பஸ் முடிஞ்ச உடனே நம்ம போய் தான் ஆகணும். ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். தைரியமா இருன்னு சொல்லியிருக்காரு. பையன் நல்லா வருவான், கண்டிப்பா கண்டிப்பா முன்னே வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சொன்னது இப்போ வந்து ஹீஸ் நம்பர் 1 டாலிவுட் மியூசிக் டைரக்டர் SS தமன். ஓம் சாய்ராம். என் பேர் சாவித்ரி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே சுவாமி ரொம்ப பிடிக்கும். சுவாமினால தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். சுவாமி இஸ் மை பிரெத். அவரை டெய்லி காலையில் சாயந்தரம் நைட்டு பஜன்ஸ் பாடாமல் என்னால் இருக்கவே முடியாது. அவரை நாமஸ்மரணம்னால நாங்கள் இருக்கிறோம். அப்புறம் எனக்கு ஒரு பையனு, எனக்கு ஒரு டாட்டரு. சின்ன வயசுலவே என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் யாமினி ஸ்ரீதேவி கண்டசாலா. யாமினி கண்டசாலா, திஸ் இஸ் மை மதர். அண்ட் சுவாமி வந்து ரொம்ப ஹிஸ் பின் த பிவட்டல் ஃபோர்ஸ் பிஹைண்ட் மீ, மை ஃபேமிலி. அண்ட் நான் வந்து ரொம்ப ஃபார்ச்சுனேட் பிகாஸ் நான் வந்து சின்ன வயசு ஃபுல்லாகவே லைக் என்டையர் ஸ்கூலிங் நான் வந்து புட்டபர்த்தி பிரசாந்தி நிலையம்ல படிச்சிருக்கேன். இட்ஸ் ஆல் கம்மிங் பேக் அ சர்க்கிள் இப்போ. ஸோ இட் ஃபீல்ஸ் வெரி வெரி அமேசிங் that we have been able to do this. Thank you so much. நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது
எங்க அம்மா வந்து கேசரி ஹை ஸ்கூல் டீச்சரு. அப்போ சுவாமி அபிஷேகிக்க வருவாங்க. வரப்போ நாங்க போவோம் எங்க அம்மாவோட போய் பையனெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுவாமி. என்ன அது ஒரு 66 67 இருக்கும். அப்பல இருந்தே எங்க பஜன் எல்லாம் ஓடுறது ஒரு பாட்டு பாடிட்டு வந்துடுவேன் நான். ஒரு மாதிரி சர்ப்ரைஸா சௌந்தர்யா ஆண்டி எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஷீ வந்து நம்ம தமிழ்நாடுலவே மகிழா பிரசிடென்ட். அவங்க வந்து பாடுறதை பார்த்து எங்க அக்கா கூட பிளேபேக் சிங்கர் பி வசந்தா, நாங்க 2 பேரும் பாலவிகாஸ் சில்ட்ரன் ஒரு 30 டிராமா அது சுவாமி கிட்ட மகிழா டேக்கி பாடுவோம். அது பிஃபோர் சுவாமி அப்பதான் புட்டபர்த்தி எங்க சுவாமி எப்படி இருப்பாரு, எப்போ வருவாரு, என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் அப்பதான் தெரிஞ்சுது. சுவாமி நிறைய மிரக்கல்ஸ் எனக்கு டெய்லி கனவுல வந்து பாட்டு பாட சொல்லுவாரு. 3வது பாடு அப்படி பெல் அடிச்சா மாதிரி பெல் அடிச்சு கேட்டுன்னே இருப்பாரு, பாடு பாடுன்னு சொல்லி. நிறைய தடவை த்ரோட் ஐ லாஸ்ட் மை த்ரோட் ஆல்சோ ஏகே விபூதி அந்த மாதிரி ரொம்ப எனக்கு உயிரன்னா உயிர். அவ்வளவுதான், அவரால் தான் நாங்க இப்போ இருக்கிறதே. முதல்ல சுவாமி தர்ஷன் வந்து இவங்களை இப்ப பொண்ணு பிரெக்னெண்டா இருந்தேன் 4th month. அப்போ லவ்குஷ டிராமா போட்டோம். அப்ப எல்லாரும் கிளம்பும் போது சாரி கொடுப்பாரு சுவாமி, இந்த டிராமா போட்டவங்க எல்லாம் வர சொல்லி. அது கூட எப்படின்னா எனக்கு அப்போ வந்து பிரெக்னெண்டா இருக்கிறதுனால டெலிவரி நல்லா ஆகணும், பிரசவம் ஆகணும், அந்த மாதிரி ஒரு வரி இருந்தது. ப்ரோக்ராம் வந்து அவ்வளவு பிளாக் பஸ்டர் சூப்பரா இருந்தது. சுசீலா அம்மா, அஞ்சலி தேவி எல்லாம் வந்து ரொம்ப பாராட்டினாங்க. ரொம்ப நல்லா பண்ணேன், எப்படி உட்காந்து இவ்வளவு நேரம் பாடினீங்க அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே சாரி எல்லாம் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் சுவாமி கைக்கு ப்ளூ சாரி வந்தது. ஐயோ கிரீன் வந்து நல்லா டெலிவரி ஆகணுமே, கிரீன் சாரி கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சேன். டக்குன்னு அது மாத்திட்டு கிரீன் சாரி கொடுக்குறாரு. நம்ம நினைச்சா அவருக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும், அவரே கொடுத்துருவாரு. அப்புறம் சுசீலா அம்மாவோட இன்டர்வியூக்கு போனேன். அது வந்து அம்பிலியன்னு ஒரு சிங்கரு, சுசீலா அம்மா, நான் சுசீலா அம்மாக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நான் ஆக்சுவலா என் பொண்ணு அங்க படிக்கிறதுனால அவங்க போகும்போதெல்லாம் என்ன கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அப்புறம் பையனை விட்டு எப்படி என்ன நினைக்கும் போது எங்க நாத்தனாரு, என்னம்மா சுசீலா அம்மா கூப்பிட்ட போது போயிட்டு வா நீ அப்படின்னாங்க. சரி காலையில கிளம்பினோம். 3:30 மணிக்கு அங்க இருந்தோம். சுவாமி வச்சாவா எந்த மந்தி அனி கேட்டார், எத்தனை பேர் அப்படின்னு. நம்ம 3 பேரு இன்டர்வியூ கூட்டின்னு போனாங்க. அம்பிலிக்கு கஷ்டம் இல்லை சொன்னா, ரொம்ப அழுதா. அவளுக்கு ஒரு செயின் கொடுத்தாங்க. சுசீலா அம்மா வந்து ஒரு கேசட் ரெக்கார்டிங் பிளெஸ்ஸிங் வாங்க தான் வந்திருக்காங்க. அப்புறம் என்ன பண்ற நான் என் பொண்ணு இங்க சேர்த்திருக்கேன், பையன் ரொம்ப கஷ்டப்படுறேன். கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டாதான் முன்னே வருவாங்க. கஷ்டப்படணும், பொண்ணு இங்க சேர்த்திருக்கேன், ரொம்ப நல்லதுன்னு. அப்படி வெளியில வரோம். அவங்க 2 பேருக்கு ஏதோ கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கல அப்படின்னு நினைச்சு சுவாமி என்ன ஒண்ணும் கூட கொடுக்கல அப்படின்னு இன்னும் தாண்ட போறோம். போயிட்டு உனக்கு செயின் கொடுத்தா போட்டுப்பியா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு சுவாமி மகா பிரசாதம், கண்டிப்பா போட்டுப்பேன் அப்படின்னு சொன்னேன். இப்படி செயின் கொடுத்தாரு. அது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு 99. அப்புறம் சுசீலா அம்மா சொன்னாங்க, நான் ஒரு சின்ன மணி, உங்களுக்கு அது பிராப்தம் இருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னாங்க. 2-3 தடவை இன்டர்வியூக்கு போனேன், சொன்னேன், எல்லாம் கேட்பாரு, எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்வாங்க. ரொம்ப பிளெஸிங்ஸு. ஃபர்ஸ்ட் எப்போ பாலவிகாஸ் டிராமாக்கு போனா நேரா என்கிட்ட வருவாரு, தீஸ்கோ அப்படின்னு பாத நமஸ்காரம். நிறைய இந்த மாதிரி கனவுல வருது, கொடுக்கறது, இதெல்லாம் நிறைய இருக்கு. பையன் நல்லா வருவான், கண்டிப்பா முன்னே வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பையன் கூட அங்க பேடு வாசிக்க வந்திருக்கா. தோல் தட்டி இந்த மாதிரி நீ பாగా அபிவிருத்திలోకి వస్తావు అని சொல்லியிருக்காரு. அப்போ சொன்னது. இப்போ வந்து ஹீஸ் நம்பர் 1 டாலிவுட் மியூசிக் டைரக்டர் SS தமன். அந்த நன்றிக்கு நான் அப்பப்போ சுவாமிக்கு புட்டபர்த்தி போயிட்டு வந்துட்டே இருப்பேன். சுவாமி கொடுத்த வாய்ஸ் இருக்கு, அது வந்து சுவாமிக்காக தான் யூஸ் பண்ணணும்ட்டு. இங்கே பசங்களுக்கு யாருக்கு சொல்லி கொடுத்த விட ரெம்யூனரேஷன் ஒன்றும் வாங்குறது இல்லை, ஃபீஸ் வாங்குறது இல்லை. நம்மளுக்கு சுவாமி கொடுத்த வாய்ஸ் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பேன். நிறைய பாட்டு சொல்லி கொடுத்தேன். சுவாமி கொடுத்த வாய்ஸ் தான் இது. பஜகோவிந்த வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கத்துட்டேன். ரொம்ப வேர்ட்ஸ் எல்லாம் கஷ்டம் கத்துட்டேன்.
ஆனால் கடைசியில் அது சுவாமி கிட்ட பாடுற மாதிரி ஆயிடுச்சு. சுவாமி எப்படி அனுபவிச்சு பிளஸ் பண்ணாரு, அவ்வளோ நல்லா பிளஸ் பண்ணாரு. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி दुक्रिन् करणे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज மூடமதே. சுவாமி சிரிச்சுட்டே இருந்தார். அப்போ ஸோ எங்க வீட்ல வந்து அம்மா வந்து வெரி வெரி ஸ்டான்ச் டிவோட்டி ஆஃப் சுவாமி. எங்க வீட்ல என்வாயன்மெண்ட்டே எப்பவுமே பஜன்ஸ், பால் விகாஸ் போறது. எங்க அண்ணா பேர் சாய். ஸோ அது மாதிரி அம்மா வந்து வீட்டில் பஜன்ஸ் எப்போவுமே அது வந்து ஒரு என்வாயன்மெண்ட். இட் ஆல்வேஸ் ஹேட் தட் சவுண்ட் ஆஃப் சுவாமி பஜன்ஸ் வர் ஆல்வேஸ் தேர். அண்ட் தேர்ஸ்டே ஆஸ் அ கிட் நான் வந்து அம்மா வந்து என்ன பால் விகாஸ் கூட்டின்னு போவா. ஸோ பால் விகாஸ் எங்க வீட்டு ஆப்போசிட்லயே ஜஸ்ட் கிராஸ் பண்ணி போனா அங்க வந்து பஜன்ஸ் நடக்கும். அங்க ஸ்ரீதர் வாழ்ந்தர் ராஜம் கைலாஷம் ஆண்டி அவங்க வீட்டுக்கு வந்து we used to go for bhajans very regularly. எனக்கு வந்து ஒரு ஸ்லாட் கொடுப்பா. ஸோ எனக்கு வந்து சுவாமி வந்து இன்னும் நான் பிசிக்கலா பார்த்தது இல்லை அப்போதைக்கு. நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து there was just ஒரு பீஸ் whenever you sing bhajans. அந்த ஒரு ஆஸ் அ கிட் நான் வந்து அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பிகாஸ் இட் வாஸ் அந்த வேதாஸா இருக்கட்டும், சாய் காயத்ரியா இருக்கட்டும், சாயீஸ்வராய வித்மஹே சத்யதேவாய தீமஹி தன்ன சர்வ பிரச்சோதயாத், இல்லைன்னா பஜன்ஸா இருக்கட்டும். அந்த ஸ்டார்டிங் கணேஷா பஜன் டில் ஹனுமான் பஜன் அண்ட் ஓம் தத் சத் ஸ்ரீ அண்ட் அண்டில் பரமம் பவித்ரம், அந்த ஹோல் கேப்சியூல் ஆஃப் என்ன இருக்கோ அந்த பஜன் அந்த டைம்ல வந்து இட் கேவ் மீ a lot of peace. அண்ட் அந்த ப்ராசஸ்ல வந்து டஃப் வாசிக்க கத்துந்தேன். அந்த ஒரு ப்ராசஸ் பிஃபோர் கோயிங் டு ஸ்கூல் இட் செல்ஃப். அப்போ வந்து நிறைய வாட்டி எனக்கு அப்போதான் அம்மா வந்து எனக்கு சங்கீதம் எல்லாம் கத்து கொடுக்க ஆரம்பிச்சா. ஸோ அப்போ வந்து எனக்கு எப்பவுமே ராஜன் கைலாஷம் ஆண்டி வந்து உங்க டாட்டர் கூட பாடணும்னு சொல்லிட்டு எப்பவுமே எனக்கு ஒரு 2 minutes ஸ்லாட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து நான் யூஸ் டு சிங் பஜன்ஸ் அங்க. Then what happened, Soundarya auntie, who's the president of Mahila Day, இதெல்லாம் இங்க ஆர்கனைஸ் பண்ற ஒரு she runs a whole the Bal Vikas chamber அவங்க தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க சென்னையில டி நகர்ல இருந்தாங்க. அவங்க வந்து ஆடிஷன் பண்ணாங்க, இந்த மாதிரி கிருஷ்ணலீலா பண்ண போறோம் சாவித்ரி உங்க டாட்டரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து there were 3 Krishnas, one small Krishna, middle Krishna and the third Krishna who was into ராதே கிருஷ்ணா. ஸோ நான் வந்து மிடில் கிருஷ்ணா அந்த வெண்ணெய் திருடுறது அந்த ஒரு ரோலுக்கு வந்து என்னை கூப்பிட்டாங்க. பிகாஸ் எவ்ரி இயர் அம்மா வந்து புட்டபர்த்தி போவா பூர்ணச்சந்திரா ஆடிட்டோரியம்ல வந்து மஹிளா டே November 19th அந்த என்டையர் ஸ்லாட் ஃப்ரம் November 10th to 24th to 25th வரைக்கும் அப்படியே செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும் புட்டபர்த்தியே. பிகாஸ் மஹிளா டே இருக்கும், சுவாமியோட பர்த்டே இருக்கும், கான்வொகேஷன் டே இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி ஃபெஸ்டிவ். நவம்பர்னா ஜாலி தான் அங்க புட்டபர்த்தில. ஸோ அது மாதிரி எவ்ரிடே குல்வந்த் ஹால் பி க்ளோயிங். ஆல்ரெடி இட் க்ளோஸ் வித் so much of divinity, but those days it's always decorated and Swami is and gives us discourses and all of that. So I happened to get an opportunity to be the second Krishna, so in the middle Krishna. And I used to go to இந்த நம்ம சுந்தரம்க்கு நான் வந்து ரெகுலரா ரிஹர்சல்ஸ் போயிட்டு இருந்தேன். அப்பா வந்து டிவிஎஸ் 50ல என்ன ட்ராப் பண்ணுவாரு. ஸோ எவ்ரி வீக் ஒரு 3-4 times ரிஹர்சல் இருக்கும். ரொம்ப ரிகரஸா ரிஹர்சல் பண்ணுவோம், பர்ஃபெக்டா பண்ணணும்னு சொல்லிட்டு. சௌந்தர்யா ஆண்டியோட விஷன் இப்போ நினைச்சு பார்த்தா அவ்வளோ பெருசா இருந்தது. இந்த பிரேக், அந்த டிசிப்ளின் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது. எப்படி பண்ணோம்னு தெரியாது. ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் த ஃபோர்ஸ். யூனோ சம்வேர் நம்ம வந்து நினைப்போம் இப்படி எல்லாம் எப்படி நடத்துறாங்க, இவ்வளோ பர்ஃபெக்டா அந்த கோஆர்டினேஷன். அபவுட் 100-200 பீப்புள் இன் த ஸ்டேஜ். இந்த கிருஷ்ணலீலா அண்ட் ஒரு டிராமால 200 பீப்புள் இன்க்ளூடிங் பீப்புள் ஹூ கிவ் அஸ் ஃபுட், சிங்கர்ஸ், அப்புறம் மியூசிஷியன்ஸ், தபிலிஸ்ட் எல்லாருமே சேர்த்து ஒரு ஆல்மோஸ்ட் 150-200 பீப்புள் இவ்வளோ கோஆர்டினேட் பண்ணி பக்காவா அந்த டைம்ல சிங்க்ல எப்படி நடத்துறாங்க அந்த ரிஹர்சல்னு அப்போவே நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன்.
அப்பா வந்து என்னை ரெகுலரா ட்ராப் பண்ணுவாரு ரிஹர்சலுக்கு. ஒன் ஃபைன் வித் டைம் நாங்க வந்து ஆகஸ்ட்ல இருந்து ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நவம்பர் வி ஹேட் டு பெர்ஃபார்ம் ஃபார் சுவாமி. ஸோ அன்பார்ச்சுனேட்லி ஐ லாஸ்ட் மை ஃபாதர் இந்த மந்த் ஆஃப் அக்டோபர். ஸோ ஆனா நவம்பர்ல வி ஹேவ் டு பெர்ஃபார்ம் ஃபார் சுவாமி. அது வந்து ஒரு கமிட்மெண்ட். ஸோ வித்தின் லெஸ் தென் அ மந்த் of my father's demise நான் வந்து had to perform with absolute glee, happiness, எல்லாமே அந்த emotions எல்லாம் எப்படி நான் வந்து ஒண்ணுமே புரியல. பட் அம்மா வந்து பாடிட்டு இருந்தா நான் வந்து அங்க வந்து கிருஷ்ணரா நான் ஆக்ட் பண்ணேன். So it was quite a moment. I think that strength is what is Swami, that invisible strength that came to me at that time without knowing what was happening, because I was just in 3rd standard. எங்க அம்மா வந்து பாடணும் எப்படின்னு தெரியல. ஒரு half monthல she made everything possible. She became a warrior, I would say. ஒரு goddess ஆயிட்டாங்க. That எனக்கு வந்து that was the first time I saw Swami in person. So when I went, first வந்து நாங்க வந்து இப்போ I think 20th or 21st was our day to perform. நாங்க வந்து ஒரு 2 days முன்னாடியே போயிடுவோம். அங்க புட்டபர்த்தி பிரசாந்தி நிலையம் போயிடுவோம். அங்க வந்து லைனா போய் ஏர்லி மார்னிங் தர்ஷனுக்கு வந்து சௌந்தர்யா ஆண்டி இங்க வந்து உட்காருன்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்னெல்லாம் வந்து உட்கார வச்சாங்க. சுவாமி கேம். எனக்கு இது ரொம்ப ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இது மாதிரி நான் வந்து ரிஹர்சல்ஸ் போயிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த பஜன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஆக்டிவிட்டிஸ் ரிவால்விங் சுவாமி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருந்தது. சுவாமி லுக்ட் அட் மீ. நான் வந்து எல்லாரும் எவ்ரிபடி இஸ் டூயிங் பிரணாம்ஸ். நானும் வந்து அப்படி லைக் ஐம் ட்ரைங் டு கேட்ச் ஹிஸ் அட்டென்ஷன் அண்ட் ஐம் டூயிங் திஸ். ஹி கோஸ் அவே. ஸோ இப்படி போயிட்டு இருக்காரு. ஹி கோஸ் அவே, ஹி டர்ன்ஸ் பேக் அண்ட் ஜஸ்ட் லுக்ஸ் அட் மீ, கிவ்ஸ் மீ அ ப்ராட் ஸ்மைல் அண்ட் கோஸ் பேக் அகேன். அந்த ஒரு செகண்ட் ஐ ஃபெல்ட் ரெலவென்ட் ஆக்சுவலி amidst the entire Kulwant hall is always full. And ஒரு வாட்டி you look back and look at one specific person, and which was me that day. That smile I think changed the wiring of my head completely. அது வந்து because எனக்கு honestly ஒண்ணுமே தெரியல. இன்னும் எங்க அப்பா பத்தி நான் அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணல. டைரக்டா ரிஹர்சல்ஸ் எவ்ரி டே இன் ஸ்பைட் ஆஃப் சௌந்தர்யா ஆண்டி வாஸ் சோ கைண்ட். அங்க வந்து சுந்தரம்ல வந்து she did a prayer. She did a 10-minute prayer for my father. She said in front of everybody that Yamini has lost her father. நீங்க எல்லாருமே ப்ரே பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கணும், இந்த கிருஷ்ணலீலா நல்லா நடத்தி கொடுக்கணும் இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல, பிகாஸ் இட் வாஸ் வெரி சடன். அண்ட் அண்ணா கூட வந்து ஆக்டோபேட்ஸ் ட்ரம்ஸ், ஹீஸ் அ சைல்ட் ப்ராடஜி. ட்ரம்ஸ் அண்ணா அவ்வளவு உயிர். அப்பா வந்து ட்ரம்ஸ் தான் வச்சுட்டு போனார் எங்களுக்கு. ட்ரம்ஸ், மியூசிக், குட் குவாலிட்டிஸ், அந்த ஒரு குட்வில் தான் எங்களுக்கு வச்சுட்டு போனாரு. ஸோ அதை வந்து எடுத்து ஷோல்டர் மேல போட்டு போறது தான் இன்னும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி, ஜஸ்ட் டு மேக் father and mother proud, and Swami, most importantly the divine father proud, is what we are here for. So புட்டபர்த்தியில அன்னைக்கு வந்து நாங்க எல்லாம் ஃபுல்லா சூப்பரா ட்ரெஸ் ஆயிட்டோம் கிருஷ்ணரா, ஆல் த 3 கிருஷ்ணாஸ். பூர்ணச்சந்திரா ஆடிட்டோரியம்ல ஒரு வெல்வெட் ப்ளூ லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட் பின்னாடி வந்து நாங்க எல்லாம் வந்து we were sitting in line. Okay, so they said Swami will come here before the play starts. He will come through this door only. Lift will open and Swami will go down. So we were all very excited. Soundarya aunty gave me a bouquet. எல்லா 3 கிருஷ்ணருக்குமே மெயின் கேரக்டர்ஸ்க்கு bouquet கொடுத்தாங்க, சுவாமி கொடுங்கன்னு சொல்லிட்டு. So நானு the first Krishna, second Krishna and third. Second Krishna was me, the middle one, and the third guy. All of us went and gave the bouquet to Swami. இப்போ வரைக்கும் ஐடியா கூட இல்ல நான் வந்து அங்க போய் படிக்க போறேன், அங்க வந்து I'm going to spend big part of my childhood in Prashanthi Nilayam. ஒரு ஐடியா தாட் ஒண்ணுமே இல்ல. பட் I remembered that early morning smile that Swami gave me when he turned back and looked at me specifically. So அது அந்த ஒரு ஹாப்பினஸ்ல I wanted to again go, நான் வந்து had to go and give him the bouquet இல்லையா. So நான் bouquet கொடுத்த உடனே I don't know what voice in me came out. I said that I want to study in your school. I don't even know how those words came out of my mouth, because எனக்கு ஐடியா கூட இல்ல. எனக்கு வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு, அம்மா வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, என்னோட பொண்ணை வந்து அங்க சேர்க்கணும், அது ஒண்ணுமே தெரியாது. too young to even understand அதெல்லாம். Swami only looked at me, he patted at me and he just said tappakunda, which means kandipa, definitely. So he just said that, and I performed as Krishna, got rave recognitions from the school. Principal எல்லாரும் வந்து நாங்க வந்து next day வந்து we took the application form. எங்களுக்கு வந்து சாரதா மேம்னு சொல்லிட்டு அங்க டீச்சர் அம்மாக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட், அவங்க மூலமா நாங்க வந்து we took the application form from her. நான் வந்து I was quite an average student in the entrance. அதெல்லாம்
எப்பவுமே சிங்கிங், எப்பவுமே இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், எனிதிங் டு டூ வித் ஆர்ட் ஃபார்ம்ஸ், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதர்வைஸ் ஐ வாஸ் வெரி மச் 60% ஸ்டூடெண்ட். அப்போவே என்ட்ரன்ஸ் எல்லாம் எப்படி பண்ண முடியும், இன்னும் அந்த அம்மா இப்போ ஹாஸ்டல்னா அம்மாவை அண்ணாவை கூட விட்டு வரணும். இப்போதான் ஐ ஜஸ்ட் லாஸ்ட் மை ஃபாதர். And the whole waves of thoughts were in my mind as a kid. It was really burdening me quite a lot. Ana overnight I got the admission. நான் வந்து entrance எழுதினேன், அது எப்படி பாஸ் பண்ணேன்னு கூட தெரியாது. Again I think it's completely Swami's grace, and I happened to get into one of the best schools. என் ஹஸ்பண்டு தவறு போறதுக்கு முன்னாடியே சுவாமி மெசேஜ் கொடுத்தாரு எனக்கு. என்னன்னா, நாங்க டெல்லியில இருந்து வரும்போது ஹார்ட் அட்டாக் வந்தது. நான் ரொம்ப என்கேஜ், ஏதோ 2 நாள் இருப்பாரு வந்துடுவாரு அப்படிதான் நினைச்சேன். நான் இந்த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல சரி வீட்டுக்கு போய் ஏதோ கொண்டு வர சொன்னாங்க, ஏதோ கொண்டு வந்தேன். குடிச்சாரு. இப்படி புக்கு வால்யூம் 20 சுவாமி ஸ்பீக்ஸ், அந்த இப்படி பேஜ் திறந்தேன். 23rd பேஜ். One day anyone has to exit from this world. Be courageous. Discard attachment. இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு சுவாமி. ஐயோ பயந்துட்டேன். எங்க அக்கா கூட இருந்தாங்க. என்ன அக்கா இந்த மாதிரி தான். ஸோ அதாவது அம்மா வந்து when she opened the book, அப்போ வந்து it said discard attachment, which means உறவுகள் வந்து விட்டுறணும். Everyone should exit someday or the other from this world. நம்ம எல்லாருமே இங்க வந்து நம்ம பர்பஸ் முடிஞ்ச உடனே நம்ம போய் தான் ஆகணும். ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். தைரியமா இருன்னு சொல்லியிருக்காரு. தைரியமா இருன்னு அம்மா படிக்கிறச்சா சொல்லியிருக்காரு. தைரியமா இருன்னு. அவ்வளோதான். அந்த நைட்டே போயிட்டார். அந்த டைம்ல என்கரேஜ் பண்ணது சௌந்தர்யா ஆண்டி தான். ரஹேஜா ஆண்டி, சௌந்தர்யா ஆண்டி, புஷ்பா ஆண்டி, அவங்க எல்லாம் 3 பேர் வந்து என்கரேஜ் பண்ணி, ராஜி சிங்கர், அவங்க 4 பேர் வந்து என்கரேஜ் பண்ணி நீ கண்டிப்பா வந்து ஆகணும், இந்த இதுல தான் வந்தாகணும். 11 days ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போனா ஆண்டி சுவாமி வந்துட்டே இருக்காரு. ஆண்டி சொன்ன, சுவாமி உங்க ஹஸ்பண்ட் தெரியும் చూసుకుంటాను சுவாமி அப்போ சொன்னார், நான் பார்த்துக்கிறேன் ஐ நோ தட், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சௌந்தர்யா ஆண்டி ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுத்த பிறந்தான் இவளுக்கு ஒரு 12,000 கலெக்ட் பண்ணாங்க அந்த டைமில் சாய் டிவோட்டிஸ் கிட்டே இருந்து. அப்போ என் பொண்ணு அங்கே சேர்த்தேன். சுந்தரா ஆக்டிவிட்டீஸ், அன்னதானம், அந்த சர்வீஸு, தீபம்லாம் கிளம்புறது, அப்புறம் டீச் பண்ணுறது. ராஜா கைலாசான்ட்டு எதிர்க்கவே இருப்பார். அவங்களோட நானும் போயிட்டு எல்லாமே பண்ணுறது எல்லாம் கம்ப்ளீட்டாக நாள் போயிடும். ஸோ ஃபுல்லு சுவாமி சேவை தான். அப்போல்லாம் பண்ணிட்டா கரெக்டாக இவ கேட்பா. அப்போ போய் நீ வரல. அப்போ அந்த டைமில் ஒரு 150 ரூபாய் கூட இருக்காது, பஸ்ஸு சார்ஜ் கூட இருக்காது. சொல்வேன், சும்மா இவனை பார்த்துக்கணும் இல்லை, சாய் பார்த்துக்கணும் இல்லை, அதுதான் கம்பெனிரமா நான் வருவேன். திருப்பி அக்டோபரில் தான் போவேன். 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் போவேன் அவளை பார்க்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் சுவாமி என்கரேஜ்மெண்ட்டு, சுவாமி இது எப்படி காட்டினாரு எனக்கு தெரியாது. அளவில்லை. அவருக்கு என்ன பண்ணாலும் அவருக்கு நான் என்ன சொல்றது தெரியல. நான் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. சுவாமி பாட்டு பாட முடியும். ஸோ என்ட்ரன்ஸ் எழுதி முடிச்சுட்டு நாங்கள் வந்து பேக் டோர் ஆஃப் குல்வந்த் ஹால் நானும் அம்மா நடந்துட்டு இருந்தோம். அம்மா வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு இருக்கா, இவளுக்கு வந்து இப்போ யூனிஃபார்ம் வாங்கணும், எல்லாம் வாங்கணும். நான் சொன்னேன், வேணாமா, நான் வந்து உன்னோடையே இருந்துடுறேன், எனக்கு பயமா இருக்கு, ஹாஸ்டல்ல நீ கூட எல்லாமே எப்படின்னு சொல்லிட்டு. பட் அடிச்சு பிடிச்சி எப்படியோ அம்மா வந்து என்னை வந்து சேர்க்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா. ஆக்சுவலி ஓகே, ஒரு நல்ல அப்ரிங்கிங் இருக்கணும், ஒரு நல்ல வேல்யூஸ் இருக்கணும், வேல்யூஸோட யூ ஷுட் க்ரோ, அண்ட் நத்திங் மோர் சேஃபர் தேன் பீயிங் அரவுண்ட் சுவாமி அண்ட் ஹிஸ் வேல்யூஸ் அண்ட் ஹிஸ் அவங்களோட என்வாயன்மெண்ட்ல வளர்றது வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது அம்மாக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா நான் வந்து இன்னும் 2nd standard 3rd standardனால எனக்கு ஐ டிட் நோ வாட் வாஸ் ஹேப்பனிங். அவ்வளவுதான் புரிஞ்சுது. ஐ ஜஸ்ட் நோ தட் ஓகே சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஆனா இவ்வளவு பெருசா ஒண்ணு நடக்க போறது என் லைஃப்ல எனக்கு தெரியல. ஸோ நான் ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டேன். ஸ்கூல் ஜாயின் பண்ண ஒரு மிட் செமிஸ்டர் அது மாதிரி தான் ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலா. ஸோ முனி கௌர் ஆண்டி, the principal of Sri Sathya Sai Higher Secondary School, அவங்க வந்து she's a goddess. அவங்க வந்து the kind of service, warrior, lioness தான். அவங்க வந்து என்ன synonyms, என்ன metaphors கொடுத்தாலும் அவங்களுக்கு போறாது. அவங்க வந்து ஒரு divine mother ஆக்சுவலா. அவங்க வந்து என்னை வந்து லிட்டில் கிருஷ்ணா அன்னு கூப்பிடுவாங்க. பிகாஸ் அவங்க வந்து அங்க என்னை வந்து பூர்ணச்சந்திர ஆடிட்டோரியம்ல நான் கிருஷ்ணரா வேஷம் போட்டது வந்து எல்லாருமே பார்ப்பாங்க இல்லையா, அந்த பிளே வந்து பார்த்துருக்காங்க. அந்த ஹாஸ்டல் லைஃப்
டின்னர் டான் ஒரு 7 o'clock, கார்த்தால 4:30 சுப்ரபாதம், கெட்டிங் அப் ஏர்லி, ஸ்லீப்பிங் ஏர்லி, ஈட்டிங் வென் ஃபுட் இஸ் கிவன். அதெல்லாம் ஒரு டிசிப்ளின் மாதிரி, ஒரு ஆர்மி ஸ்கூல் மாதிரி, ரொம்ப குருகுலம் தான் அது ஆக்சுவலா. ஸோ வி ஹாவ் மோர், அங்க வந்து த ஆக்டிவிட்டீஸ் ஆர் மோர் ரிவால்விங் அரௌண்ட் சுவாமி. ஸ்டடீஸ் வந்து ஒரு பிட் தான், ஆனா எல்லாமே இஸ் ரிவால்விங் அரௌண்ட் சுவாமி. இந்த டிசிப்ளினா இருக்கட்டும், பஜன்ஸா இருக்கட்டும், வேதாஸா இருக்கட்டும். நான் பேக் பைப்பர், நான் அங்க ஸ்காட்டிஷ் பேண்ட்ல சேர்ந்தேன் சுவாமியோட ஸ்கூல்ல. அங்க அது லேர்ன் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே இனிஷியல் டேஸ் ரொம்ப டஃபா இருந்தது. அந்த ஃபீலிங்ஸ் எப்படி வெளில சொல்லறது, யாரு ஃப்ரெண்ட்ஸ், யாரு டீச்சர்ஸ், எனக்கு யார்கிட்ட பேசுறது, ரொம்ப கொஞ்சம் ஒரு இன்ட்ரோவர்ட்டடா இருந்தேன் இனிஷியல் டேஸ்ல. பட் என்னோட பாட்டு, என்னோட சிங்கிங் நான் வந்து இது மாதிரி கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கேன். மியூசிக்கல்லா, இட்ஸ் அ மியூசிக்கல் டிராமா. ஸோ அதனால நாங்க போட்டது வந்து மியூசிக்கல் டிராமா. ஸோ மியூசிக்கலா ரொம்ப இன்க்ளைன், மியூசிக்கல் ஃபேமிலில இருந்து வராங்க. ஸோ இவங்களுக்கு வந்து மியூசிக் குரூப்ல வந்து சேர்த்துடணும்னு சொல்லிட்டு என்னை வந்து ரொம்ப சின்ன வயசுலயே முனி ஆண்டி, வார்டன் ஆண்டி, கிச்சன் ஆண்டி எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்ன ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு என்னை வந்து மியூசிக் டீம்ல சேர்த்தாங்க. அங்க வந்து பஜன்ஸ் எல்லாம் பாடி, அங்க வந்து சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ், ஆனா ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்கும். ஸோ நான் எப்பவுமே அம்மாவோட ஃபோனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த PA சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. மேல இருந்து அப்படியே வந்துட்டு அம்மா இன்னும் இருக்காளா லைன்ல, பிகாஸ் ரொம்ப அப்போ வந்து அம்மா வந்து வெளியில போய் கால் பண்ணும். வெளியில இந்த ISD பூத் போயிட்டு அம்மா வந்து கால் பண்ணுவாங்க. போன் கூட இல்ல வீட்டுல அப்போ. சோ இனிஷியலா ரொம்ப ஹோம்சிக் பேரே வந்து ஹோம்சிக் யாமினி இருந்தது. இந்த பொண்ணு, அந்த ஹோம்சிக் பொண்ணு கொஞ்சம் போய் பாருங்க, அந்த ஹோம்சிக் பொண்ணை போய் சாப்பிட்டாங்களான்னு கேளுங்க, அது மாதிரிதான் ஒரு இருந்தது. ஃபுட் வந்து ஏறாது, என்னடா அம்மா இல்ல, அப்பா இல்ல, அண்ணா கூட இல்லையே, இப்படிதான் இருக்குமா, இதுதான் லைஃபா, அது மாதிரி ஒரு சின்ன வயசுலயே அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இஸ் இட் கோயிங் டு பி லைக் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் திஸ், அது மாதிரி தான் இருந்தது இனிஷியலா. பட் ஐ திங்க் போக போக வந்து யூ கெட் habituated, you get used to என்ன நடக்கிறது அந்த ஸ்கூல்ல. you start to love the activities, because நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி எனக்கு இந்த பஜன்ஸ், அம்மா வந்து எனக்கு வந்து கரெக்டான எக்ஸ்போஜர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொடுத்த பால விகாஸ் எல்லாமே வந்து இங்க ஃபுல் டைமா நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஸ்கூல்ல. ஸோ தட் கேவ் மீ a lot of joy. ஆனா வித் டைம் ஆல்மோஸ்ட் third standard ஆனா ஆல்மோஸ்ட் until 9th 10th I was very homesick. It was a quite என்ன சொல்றது, யோசிச்சு அழுதுட்டே இருப்பேன் நான் வந்து ஸ்கூல்ல எப்பவுமே. I feel so, என்னடா இப்படி இந்த ஹாலிடேஸ் ஆவது போயிட்டு அப்படியே அம்மா கிட்டே இருந்துடணும், அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனா சுவாமி, நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ், நாங்க வந்து எப்பவுமே Thursday and Sunday நாங்க தர்ஷன் போவோம். இன் பிட்வீன் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரும் இல்லையா, குரு பூர்ணிமா வரும், கணேஷ் சதுர்த்தி வரும், நிறைய வாட்டி ஏதாவது டிஸ்கோர்ஸ், ஏதாவது இம்பார்ட்டண்டா ஏதாவது பிளே இருந்தா அதுக்கு முன்னாடி தர்ஷன். ஸோ நிறைய நாங்க வெளில போறதே வந்து தர்ஷனுக்காக மட்டும்தான். ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் தர்ஷன்ஸ் ஆஃப்டர் ஐ ஜாயின்ட், நான் ஸ்கூல் ஜாயின் பண்றதுக்கு அப்புறம் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் தர்ஷன் எனக்கு வந்து பர்த்டே கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்லி உட்காருவாங்க, அவங்க பின்னாடியே என்ன உட்கார வச்சாங்க. சோ அவங்க பர்த்டே கேர்ள்ஸ் என்ன வச்சிருப்பாங்க, ஒரு ட்ரேல வந்து சாக்லேட்ஸ் வச்சிருப்பாங்க, அக்ஷதை வச்சிருப்பாங்க. அப்போ வந்து பர்த்டே கேர்ள்ஸ் வந்து இப்படி சுவாமி வருவாரு. சோ பர்த்டே கேர்ள்ஸ் அப்படி மேல வந்து நீல் டவுன் பண்ணி சுவாமி பர்த்டே சுவாமின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னோட பர்த்டே இல்ல, ஆனா நான் வந்து அப்படியே நெக்ஸ்ட் லைன்ல தான் உட்கார்ந்துருக்கேன் இந்த ஸ்கூல் தென். சோ அப்போ வந்து சாக்லேட் வந்து அப்படியே he puts it out in the air and we all catch it, and then அக்ஷந்தலு மட்டும் வந்து எடுத்து அந்த பர்த்டே கேர்ள்ஸ் மேல இல்லாம என் மேலையும் போட்டாரு. அப்படியே செகண்ட் ரோல என் மேல மட்டும் தான் போட்டாரு. So that felt like okay, he's accepted me in the school, he's everything is going to be okay and ஒரு குட்டி தைரியம். நைட் ஓகே தூங்கலாம் சரியா. ஸோ நான் வந்து என்னோட பில்லோ கீழே அம்மா அப்பா அண்ணாவோட போட்டோ, ஹனுமான் போட்டோ எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபியர் கொஞ்சம் எப்பவுமே இருந்தது சின்ன வயசுல இருந்து. ஸோ என்னோட அவுட்லெட்டே வந்து அங்க வந்து எப்பவுமே பஜன்ஸ், அந்த அசம்பிளி எப்போ வரும், யூஸ்வலா சின்ன பசங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி, எனக்கு எப்பவுமே அசம்பிளி, இன்னைக்கு என்ன பஜன் பாட போறேன், இந்த டஃப்ல எந்த பீட் போடலாம், பேண்ட் பிராக்டிஸ் எப்போ இருக்கும், வேதாஸ் பீரியட் எப்போ இருக்கும், ஹியூமன் வேல்யூஸ் பீரியட் எப்போ இருக்கும். ஸோ அது மாதிரி தான் என்னோட வேர்ல்டே அங்க இருந்தது. ஃபுட்டு வந்து அப்படியே ஜாலியா ரசம் சாதம் எல்லாம் சூப்பரா இருக்கும் ஸ்கூல்ல. அண்ட் நான் வந்து என்னை வந்து ரொம்ப டீஸ் பண்ணுவேன் ஸ்கூல்ல. பிரெட் என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்ன வந்து பிரின்சிபல் யார் என்ன பார்த்தாலுமே கொஞ்சம் பிரெட் கொடுத்துருங்க, ரொம்ப பிடிக்கும். அங்க பிரெட் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். யூனோ இட் ஹாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் குவாலிட்டி அங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வர் ஆல்வேஸ் ஒரு அக்ஷய பாத்திரா மாதிரி ஃபுட் எங்களுக்கு எப்பவுமே வந்து வி ஹேட் ஃபுட், குட் ஃபுட், நரிஷிங் ஃபுட். இப்போ வந்து ஆஃப்டர் கம்மிங் அவுட் ஆஃப் த ஸ்கூல் இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 20 years, 15 to 20 years ஈஸிலி. இப்போ வந்து யோசிச்சு பார்த்தா அந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டை எப்படி நடத்துனாங்க, இவ்வளோ பசங்களுக்கு ஃபுட், சேம் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் 365 days எப்படி கொடுத்தாங்க. இட் ஆல் மேக்ஸ் மீ ஃபீல்
startled அப்படியே ஒரு how did they manage? They are all goddesses who are still living and doing service அங்க. எனக்கு எப்பவுமே everyday ஒரு thought என்னன்னா I want to give back to my school. In the form of music, in the form of being there, in the form of talking to the girls. Because இப்போ சுவாமி physical formல இல்லைனாலும் அந்த குழந்தைங்க வந்து வெளில போறது வந்து சுவாமியை பார்க்க தானே. இப்போ அது வந்து தர்ஷன் மாதிரி போறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் எப்போது போய் ஷேர் பண்ணும். பிகாஸ் நாங்க எப்பவுமே we look forward to சுவாமி's தர்ஷன். சுவாமி அங்க வந்தாலே நாங்க எல்லாம் அலர்ட் ஆயிட்டோம். பிகாஸ் ஏர்லி மார்னிங் எழுந்து போனாங்க. 4:30க்கு சுப்ரபாதம். ஸோ ஐ திங்க் until 5th standard you wake up by 5. After 5th standardக்கு அப்புறம் you're big girls, like you wake up at 4:30 and now and being part of the music troupe, now 4:30 tan, like I had to be in the assembly hall fully ready singing. So PA system la envoice da irundhathu from Suprabhatam to Hanuman Chalisa. So I feel very blessed actually.